நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கி. 10 ஆண்டுகளாக மணிப்பூர் அமைதியாக இருந்தது, இன்று அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் விளையாட்டுகளிலிருந்து விடுபட்டு மணிப்பூரினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாருங்க. எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சிகளாக நடத்துங்க, எதிரி கட்சிகளாக பார்க்காதீங்க. இந்த தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் மோசமாக இருந்தது, கண்ணியமாக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை முன்வைத்திருப்பது யாரோ எதிர்க்கட்சி அல்ல, ஆர்எஸ்எஸ் யாரை நோக்கி முன்வைத்திருக்கிறது என்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்து ஒரு உண்மையான ஆர்எஸ்எஸ் சேவகர் கண்ணியமுடன் இருக்க வேண்டும், தான் செய்தேன் அப்படின்ற கர்வம் அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நாக்பூரில் பேசியிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள். இது யாரை நோக்கியது? பாஜகவை, பிரதமரை நேரடியாக ஆர்எஸ்எஸ் விமர்சிக்க தொடங்கிவிட்டதா? மறைமுகமாக இருந்த ஆர்எஸ்எஸ் பாஜக உரசல்கள் இப்போது வெளிப்பட தொடங்கிவிட்டதா? அதற்கு தேர்தல் முடிவுகள் தான் காரணமா அப்படின்ற கேள்விகளும் கூட ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விவாதிக்க இருக்கிறோம். வெடிக்க தொடங்கியதா ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோதல்? சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன். இந்த எச்சரிக்கை யாருக்கான எச்சரிக்கை? மேலோட்டமாக பார்த்தா யாரை வேணா சொல்லலாம், ஜென்ரலாக தான் சொல்கிறாங்கன்னு தோணும். ஆனால் பார்ப்பவர்கள் இது பாஜகக்கான எச்சரிக்கை, மோடிக்கான எச்சரிக்கைன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? எச்சரிக்கை எச்சரிக்கைக்கும் அறிவுரைக்கும் டிஃபரன்ஸ். லாங்குவேஜ் இது வந்து அறிவுரை. இந்த அக்கா 2 முறை ஒரு பிரதமராக இருந்தவர், அவருடைய ஸ்டேச்சர் 2 முறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டேச்சர்ங்கிறது வேற லெவல். இப்படி இருக்கும்போது அவர் வந்து அடிமட்ட பாலிடிக்ஸ் இதுக்கு வந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது வந்து அவர் என்ன நோக்குல சொல்றாருங்கிறது வேற. ஆனா அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும்போது அது வந்து மக்களிடையே வரவேற்பை பெறுகிறதா இல்லைன்னா ஒரு முக சுணக்கத்தை ஏற்படுத்துகிறதாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அந்த ஆஸ்பெக்ட்ல தான். இன்னொரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுல வந்து எங்க பிரையாரிட்டைஸ் பண்ணி பேசணுங்கிறது. மணிப்பூர் விவகாரம் பிரதமர் பேசணும்னு சொன்னப்ப நான் 10 முறை சொன்னேன். நிச்சயமாக அதை பேசணும். காரணம் என்னன்னா, அங்கே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பக்கபலமாக அரசு இருக்கும், அவர்களை பாதுகாக்கும்னு சொல்ல வேண்டியதும் அரசுடைய கடமை. அதே மாதிரி யாராலும் தீவிரவாத செயல்ல ஈடுபடுறாங்க, இந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிராகவும் இதே அரசு நிற்கும், இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்ல வேண்டியதும் பிரதமருடைய கடமை. இல்ல கண்டிக்கிறது இல்ல அறிவுரை வழங்குறது அப்படின்னா, மணிப்பூர் விவகாரம் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவு வந்த பிறகு, மீண்டும் மோடி வந்த பிறகு அதை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இப்ப வந்ததும் செய்யுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் தான் அது. ஏன்னா ஒரு நாட்டுடைய எந்த ஒரு மூலையிலும் அமைதியின்மை இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த ஆட்சிங்கிறதுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுங்கிறது சிரமமா இருக்கும். இது வந்து இடர்பாடாக இருக்கும். அது வேண்டாம் அப்படிங்கறதுனால அதுக்காக அதுல வந்து நார்த் ஈஸ்டும் விதிவிலக்கு இல்ல, எல்லா மூலை முடுக்கும் நம்ம வந்து அமைதியை வந்து தேடி தர வேண்டியது மிக மிக முக்கியம். அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாரு, கடந்த காலங்களை பார்த்தோம், ஷபானா ஆஸ்மிக்கு வந்து அடிபட்டா கூட உடனே போய் வந்து ஐயோ பாவம் உங்களுக்கு ஆயிடுச்சேன்னு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய பிரதமர் தான் பால்தார் சாது வந்து கொல்லப்பட்ட போது வாயை திறக்காமல் இருந்தார். கல்வான் வேலியில வந்து நமது வீரர்கள் உயிரிழந்த போது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒலிம்பிக் இது வந்து சைனால வந்து இந்த விளையாட்டு நிகழ்ச்சி நடந்த போது அவங்க தரப்புல இருந்து கல்வான் வேலியில சண்டை போட்ட வீரர்களை கூப்பிட்டு மரியாதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்லாஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இங்க தடகள வீரர்கள் வந்து அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்று வரை அந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கோ அந்த வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவோ எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் இந்த அரசு செய்யல. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ பாகிஸ்தானை எதிர்த்து கடந்த காலங்களை சண்டை போட்டப்போ கார்கில் பாரு, கார்கில் விஜய் திவஸ்ன்னு பல விஷயங்கள் பேசுறோம். அது எந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு உத்வேகத்தை நாடு முழுவதும் கொடுக்கணும், நம்மளோட வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து கல்வான் வேலையில நம்ம வீரர்கள் பண்ணாங்கன்னு நான் பாக்குறேன்.
அப்போ அதை பற்றி ஏன் சொல்லல? ஆனா அதையும் மீறி இன்றும் பாத்தீங்கன்னா அதை தாண்டி பல என்க்ரோச்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் ஒரு வருந்தத்தக்க விஷயம். சொல்றேன், இப்ப லேட்டஸ்டா அவர் பதவி ஏற்கும் போது அன்னைக்கு நிச்சயமாக அந்த பதவியேற்பு விழாவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் தீவிரவாதிகள், அந்நிய சக்திகள் இந்த மாதிரியாக ஒரு தாக்குதல் அப்பாவி மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டார்கள்னு பார்க்கணும். ஆனால் பதவியேற்றவுடன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பற்றி அவர் பேசியிருக்க வேண்டும், அதை கண்டித்திருக்க வேண்டும், அதுக்கு எதிராக நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருந்தால் அது மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்திருக்கும். இதை செய்யவில்லைங்கிறது தான் மிக மிக வருத்தம். ஒரு பக்கம் வளர்ச்சின்னு சொல்றோம், அதை செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் தேசத்தின் அமைதி, பாதுகாப்பு, அதை செய்ய வேண்டும். இங்க அதே மாதிரி அனைவருக்குமான நல்லிணக்கம், நாட்டின் வளர்ச்சியை நோக்கி போவதற்கு இதை செய்ய வேண்டும்ங்கிறது தான் RSS உடைய மெசேஜ். ஓகே, ஸ்ரீகாந்த் கணேஷ், பிரதமருடைய செயல்பாடு, அரசனுடைய செயல்பாடுகள்ல பல இடங்கள்ல அதிருப்தியை பார்க்குது RSS நம்பகத்தன்மை இழந்துட்டாரா பிரதமர்? அதாவது முதல்ல ஒரு அடிப்படையில் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். RSSங்கிறது அவங்க சித்தாந்தம் எங்களிடந்து முற்றிலும் மாறுபட்டது கிடையாது. RSS சித்தாந்த அமைப்பு, இது அரசியல் ரீதியான அமைப்பு. அரசியல் ரீதியான அமைப்பு, அது இயக்க ரீதியான அந்த ஒரு பணிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. அது அரசுன்னு வரும்போது அதில் சில பொதுமை பண்புகள்லாம் நிறைவேற்றிக்கிட்டு நாங்கள் இருக்கோம். இப்போ அவர் RSSின் தலைவராக எங்களுக்கு சொல்லியது அக்கறையின் காரணமாக கூறப்பட்ட சில அறவுரைகள் எங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு மட்டும் அவர் சொல்லலை, எதிர்கட்சிகளுக்கும் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகளும் சொல்லலை, சிறுபான்மையினருக்கும் சொல்லியிருக்காரு. அதாவது RSSோட சித்தாந்தமே எப்பவுமே நாடு தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம்னு பொதுமை பண்பு அங்கேருந்து தான் எங்கள் அரசு அதை முன்னிறுத்தி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால் அந்த பொதுமை பண்புக்காக என்ன சொன்னார், ஒரு நாடு வளமாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்லா இருக்கணும்னா எதிர்கட்சிகளும் சரி, ஆளும் கட்சியும் சரி, இதை ஒரு சண்டையாக நடத்தாதீங்க, சச்சரவாக கொண்டு போகாதீங்க, எதிரித்தன்மையாக நடத்தாதீங்க, எதிர்கருத்துக்களாக நினைக்காதீங்க, மாற்று கருத்துக்களுக்கு எல்லாரும் ரெண்டு தரப்பும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட நாடாளுமன்றம் என்பதே ரெண்டு வேறுபட்ட கருத்துக்களை ஒரே இடத்துல கொண்டு வர காமன் கன்சென்சஸ் ஆக்க வேண்டிய ஒரு இடம் தானே தவிர ரெண்டு பேரும் சண்டையிடும் இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவர் அறவுரைகளை பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இதுல எந்த விதத்திலையும் அவர் பாஜக மேல ஒரு வன்மத்தையோ, ஒரு உண்மையான RSS சேவகர் கண்ணியமுடன் இருக்க வேண்டும், எல்லா பணியையும் நான் தான் செய்தேன் அப்படின்ற கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்றது யாரை நோக்கியது? இது எதிர்கட்சியை நோக்கியதா, காங்கிரஸை நோக்கியதா? எல்லா தரப்புக்கும் தான் அவர் ஆலோசனை சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். அப்ப நம்ம கூட்டு குடும்பத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லும் போது தன் பிள்ளையை கண்டிச்சு தான் மடுத்தவங்க பிராக்டிகலா பேசுவோம். RSS அமைப்பை தாண்டி மோடி வளர்ந்து விட்டார். இன்று அவர் பிரச்சாரத்தை நான் என்னுடைய அரசுன்னு சொல்றாரு. இதை RSS விரும்பலையான்ற கேள்வி வரும். இல்ல, உங்களுக்கு நான் அது மிக சரியாக சொல்லணும்னா அவர் சொன்னது जो वास्तविक सेवक है, जिसको वास्तविक सेवक का कहा जा सकता है, वो मर्यादा से चलता है. उस मर्यादा का पालन करके जो चलता है वो कर्म करता है, लेकिन कर्मों में लिपित नहीं होता. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருங்க. அதாவது அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாரு, அதில் முக்கியமான சொல் என்ன சொல்றாரு, நீங்க கேட்கிற ஆவலோடு எதிர்பார்க்கிற சொல் என்ன வரல, உஸ்மே அகங்கார் நஹி ஆத்தா. அதாவது ஒரு உண்மையான கர்ம வீரன் தன் கடமையை பலனை எதிர்பாராமல் செய்து கொண்டே செல்வானே தவிர அந்த கடமையை நான் தான் செய்தேன் என்ற அகங்காரத்தை கொள்ள மாட்டான் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாரோ அப்படி கொள்கிறாரோ அப்படி அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே நம்ம இயக்கம் தான் நடத்துது, யாருமே ஒரு தனி மனித ஒரு 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 என்ன சொல்றது என்னால் நடந்ததுங்கிற ஒரு சிந்தனையை நம்ம அமைப்புக்கு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை. அது மோடி அவர்களுக்கு மட்டும் நம்ம செய்யும் போது அது உள்நோக்கம் உள்ளதாக மற்ற அரசியல் கட்சிகள் பொதுவான ஒண்ணு இது பாஜகவுக்கு எதிரானதா பாக்குறாங்க. அப்படி எல்லாம் இல்ல, அவர் பேசுறது எல்லாமே நாங்க வரவேற்போம். அவர்கிட்ட அவர் மாற்று கருத்து இல்ல, இது பாஜகவை நோக்கியதுதான். ஆனா இது ஒரு வழிநடத்தக்கூடிய செயல் தான் பாக்குறேன். எங்களுக்கு ஆலோசனைகளும் அறவுரைகளும் சொல்லி வழிநடத்தும் இயக்கம் தான் RSS இயக்கம். அவங்களுக்கு அதுதான் நான் முதல்லேருந்தே சொன்னேன். அவங்க நாடும் மக்களும் நல்லா இருக்கிறதுக்கான பொதுமை பண்புக்கான அறவுரைகளை பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். அதுல எங்களுக்கு உண்டான அறவுரைகளும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. கேட்போம். நான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட RSS இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொதுவான அறிவுரைகளை வெளிப்படையா ஒரு சேவகர் எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா?
இல்ல அவங்க வந்து இன்டர்னல் மீட்டிங்ல பேசிக்கிறது ஏதோ ஒன்று வெளியே வந்து அது இந்த மாதிரி விவாதமே இருக்கா? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து 1963 ஒரு சுயம் சேவைக்காக அந்த அது மாதிரி ஆனேன். இன்னி வரைக்கும் RSSல எந்த விதமான ஒரு பொறுப்பும் கிடையாது. மூன்றாவதாக நான் வந்து RSS ஸ்போக்ஸ் பர்சனும் கிடையாது. இருப்பினும் ஒரு இன்னைக்கு நான் பேசினது RSS தலைவர் திரு மோகன் பகவத் பேசினது என்பது எங்க பேசினார் அப்படின்னா அந்த காரியகர்த்தர்கள், அதாவது செயல் வீரர்கள், RSS செயல் வீரர்கள் அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் பேசி இருக்கின்றார். ஆனால் இது மிக பெரிய அளவிற்கு பொருள் புரிந்ததாக நினைக்கிறேன். ஒன்று, பிஜேபி பத்தி ஒண்ணுமே பேசல அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிஜேபியினுடைய அரசாங்கத்தினால பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது, உலக அரங்கிலே நம்முடைய நாட்டினுடைய பெருமை உயர்ந்திருக்கின்றது, கலாச்சாரம் இவைகளெல்லாம் பற்றி நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்கின்றது. இப்படி எல்லாம் ஒரு கூடோஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு எல்லாத்தையும் இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பேசுறாரு. அதுல என்னெல்லாம் கோட் பண்றாருன்னா, முதல்ல வந்து வினோபா பாவே, அது மட்டும் இல்லாமல் ருக்வேதம் இதுல இருந்து கோட் பண்றாரு. அதை தாண்டி இன்னும் சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அதெல்லாம் எடுத்து பேசுகின்றார். கபீர்தாசனுடைய பாடலை கோட் பண்றார். இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் கோட் பண்ணிட்டு ஒரு காரியகர்த்தர் அப்படின்னு இருக்கும் பொழுதுன்னா, காரியகர்த்தர்னா இப்ப வந்து உயர்திரு மோடி அவர்கள் ஒரு RSS சுயம் சேவக் முதல்ல, பிறகு பிரச்சாரக்காக முழு நேர பிரச்சாரக்காக இருந்தவர். அவர் தான் இன்னைக்கு எலிவேட் ஆகி இன்னைக்கு இந்த பாரதத்தினுடைய பிரதமராக 3வது முறையாக பதவி ஏற்கின்றார். இந்த நேரத்தில் காரியகர்த்தர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்வது என்பது பிஜேபிக்கு மிக மிக பொருத்தமான ஒரு அட்வைஸ் தான் நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இட் இஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் மிஸ்டர் மோடி என்று நான் கருதுகின்றேன். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து எலெக்ஷன் நடந்தது. அது எப்படி நடந்தது? இட் இஸ் அ காம்படிஷன். இது வந்து எலெக்ஷன்ங்கிறது ஒருத்தர் வெற்றி பெறுகிறார்கள், இன்னொருத்தர் தோல்வி அடைகின்றார்கள். ஆனால் அதை வந்து ஒரு போராக மாற்றியது யார்? பிஜேபி தான் அதை மாத்தினது. அதெல்லாம் பத்தி அவர் பிஜேபின்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல, ப்ளீஸ் அலோவ் மீ டு டாக். அது பிஜேபி என்று சொல்லாட்டா கூட அதை வந்து வாராக மாற்றியது என்பது பிஜேபி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக பேசும் பொழுது எல்லாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் எல்லா தரப்பு மக்களும், அது கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், எல்லாருமே ஒரு வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் வழிமுறையில வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் வந்து மற்றவர்களாக இருந்தால், ஏன் இதை நான் சொல்றேன்னா, பலமுறை இப்ப இல்ல பலமுறை உயர்திரு மோகன் பகவத் அவர்களே சொல்லி இருக்கின்றார், இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இருந்தால் அவர்கள் ஏதோ வேறு நாட்டவர்களோ வேற யாரோ கிடையாது, அவர்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்களா அப்படிங்கிறத பேசி இருக்கின்றார். ஆனால் அதெல்லாம் மறந்து போய் இந்த எலெக்ஷன் போது இஸ்லாமியர்கள் எத்தகைய கடுமையான வார்த்தைகளை வந்து பிஜேபி பேசியது, குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமரை பேசியது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதெல்லாம் இன்டைரக்டா ஹிண்ட் பண்ணதான் செய்கின்றார். இதே மாதிரி ஒவ்வொரு அரசுக்கும் பாஜக அரசு இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி கைட் பண்ணிருக்காங்களா, இல்ல இந்த மாதிரி வெளிப்படையா சொல்வது முதல் முறைன்னு பாக்குறீங்களா? இல்ல அதாவது RSS கூட்டங்கள்ல பல விதமான அறிவுரைகள் வழங்கப்படும். ஆனால் இந்த தடவை இந்த காரியகர்த்தர்கள் மீட்டிங்ல இதை பத்தி பேசுவது, அதுவும் குறிப்பாக 3வது முறை திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது, அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு வருகின்ற நேரத்தில் சில விஷயங்களை டெஃபினட்டா அவர் பேச வேண்டும். அதாவது மிக முக்கியமாக சொல்லுவது, அது வந்து மிக ரொம்ப ஆழ்ந்த கருத்து உடைய அறிவுரைகளாகவும் பார்க்க வேண்டும். சில இண்டிக்மெண்ட்டுங்கிறதையும் நாம் பார்க்கணும். மூன்றாவதாக இப்ப இஸ்லாமியர்கள் எங்கேருந்து வந்தாங்க? அவரெல்லாம் எங்கேயோ மெக்கா மதீனா இருந்தே வரல. அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் அதை மணிப்பூரை பத்தி பேசுகின்றார். அந்த மணிப்பூரை பத்தி பேசும்பொழுது அங்க இருக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு அங்கே பற்றி எரிகின்றது. ஒரு வருஷமாக அங்க வந்து ஒரு நிலையில்லா தன்மை இருக்கின்றது, நெருப்பு பத்தி எரிகின்றது அப்படின்லாம் பேசுகின்றார் என்றால், அப்ப யார் அதை குறிப்பிடுகின்ற அந்த வித்தியாசம் வேறுபாடு நீங்க அவங்களை கண்டுக்கவே இல்லை. இஸ்லாமியர்களை பத்தி கடுமையான விமர்சனங்கள் வைக்கின்றீர்கள். அவர்களை கொண்டு போய் 20 கோடி பேரை முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். அவர்களை கொண்டு போய் என்ன அரபிக் கடலை தூக்கி போட்ட முடியுமா அப்படின்னு மோகன் பகவத்தை கேட்டிருக்கின்றார். ஆகவே அதெல்லாம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றன. ஆனாலும் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷன் நேரத்துல ஒரு வாராக மாற்றி
இஸ்லாமியர்கள் வர்சஸ் ஹிந்துஸ் அப்படிங்கிற மாதிரி போலரைசேஷன் அனுமதிங்க. ஒரே பொய்யை நீங்க திரும்ப சொல்றீங்க. நோ ப்ளீஸ் ஒரே பொய்யை திரும்ப முதல்ல போர்னு அறிவிச்சது சல்மான் குர்ஷித். vote jihad அப்படினு சொன்னது சல்மான் குர்ஷித். அவருடைய ஒரே பொய்யை சொல்றீங்க. அவருடைய உறவினர் சல்மான் குர்ஷித் அவங்க உறவினர் தானே, அது சொல்லுங்க. அவங்க தான் அறிவிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் காங்கிரஸ் கூட்டத்துல அறிவிக்கிறாங்க vote jihad. ப்ளீஸ் ஒரு நிமிஷம். ரெண்டாவது அவர் நிறைய பொய்கள் சொல்றாரு. அவர் ஆர்எஸ்எஸ் இல்ல, சுயம் சேவகர்கள், அதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர், வெளியேறியவர். நீங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல இல்ல. ஒரு நிமிஷம் பேசுவோம். யார்? நான் ஐ எம் a swayam saver sir. நான் நீங்க இல்ல சித்தாந்தத்துல இல்ல, அந்த பொய்யே இல்ல. அதையும் சொல்லுங்க. நீங்க இல்ல, நீங்க ஆர்எஸ்எஸ் இல்ல, அந்த எண்ணம் இல்ல. நாடு முக்கியம் நீங்க நினைக்கல, நாடு முக்கியம் நினைக்கல, பாரதம் முக்கியம் நினைக்கல. உங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக நீங்க விலகி இருக்கீங்க. ஒரு பைசா லாபத்துக்கு நான் பேசல. ரெண்டாவது நான் இருந்தேன் இல்ல இருக்கிறேன் கிடையாது இல்ல சார். இவர் who is he? அவர் I don't know whether he knows about RSS. நான் வந்து I will continue to be an RSS swayam saver till my death. I want to say, make it very candid and very clear. I will continue to be an RSS swayam saver till my death. அது எனக்கு இவருடைய எனக்கு ஸ்ரீகாந்த் உடைய சுயம் சேவகர் பேச மாட்டீங்க. முதல்ல உண்மையை பேசுவீங்க. ஒரு நிமிஷம் கருத்தை சொல்லுங்க, ஆனா உண்மையை பேசுங்க. போராக நடத்தவில்லை. முதல்ல யார் பேசுறான்னு சொல்ற ஓட்டு ஜிகாத்னு சல்மான் குர்ஷித் இந்திய கூட்டணியில அவர் முன்னிலையில பேசப்பட்டது. நம்ம பேசுறோம். இத பாருங்க ஸ்ரீகாந்த், இந்த பாருங்க குறுக்கெடுப்பு பண்றதுங்கிறது உங்களுக்கு வாடிக்கையா போயிடுது. ஒரு முறை தாங்களாங்க, ஒரே பொய்யை திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சிக்காதீங்க. அதுவும் இல்ல, நீங்க ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் இல்லாத நபர், நீங்க ஆர்எஸ்எஸ் பொய் சொல்றீங்க. அதையும் what the hell you know about me? What the hell you know about me? You go talk to people. Please what the hell you know about me? No அதல அலோ பண்ண முடியாது. ப்ளீஸ் இல்ல ரெண்டு பேரும் அவர் பேசுறது நீ அலோ பண்ணாதீங்க. இல்ல ரெண்டு பேரும் அலோ பண்ணல. ப்ளீஸ் அவங்க இல்ல அவரை நீங்க முதல்ல அலோ பண்ணாதீங்க. இல்ல தனிப்பட்ட தாக்குதலா போக வேண்டாம். இஷ்யூஸ் பேசுவோம். திரு சுமத், இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் முன்பு வழிநடத்தி இருக்கா? அவங்க சொல்றது வந்து எங்க தாய் அமைப்பு, அவங்க சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை பொலிட்டிக்கல் அமைப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சில இடங்கள்ல பிசுறப்போ மாறுறப்போ அதை வழி நடத்துறாங்க. இதை வழி நடத்தல்னு பார்க்கணுமா, கண்டிப்புன்னு பார்ப்பீங்களா? அதை நிச்சயமா வந்து இது கண்டிப்பு தான். இதுல எந்த விதமான யாருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இது என்ன நடந்திருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அங்கமாக பாஜக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு மிகப்பெரிய முடிவும் பாஜக எடுக்காது. ஆனால் திரு மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதுல ஏற்பட்டுச்சு. முதல் முறையா எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, முதல்ல ஒரு 2014, 15, 16 வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. கிராஜுவலா திரு மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டி அதிகரிக்க அவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பிடி என்று கூட எடுத்துக்கலாம், கண்ட்ரோல் ஆன் பிஜேபி வந்து அந்த அளவு அவர் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு என்ன வந்துச்சுன்னா 2021 அவங்க என்ன பண்ணாங்க, மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திரு தத்தாத்ரேய ஹொசபலேங்கிறவர், அவரை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்ல மோகன் பாகவத்துக்கு நம்பர் 2 கொண்டு வந்து போடுறாங்க. இவர் வந்து மோடி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆனால் அவரை கொண்டு வருதுங்கிறதுலயே வந்து பலருக்கு ஒரு அந்த இயக்கத்தில் ஒரு கருத்து இருந்தது. ஏன்னா ஒரு சீனியர்ஸை சூப்பர் சீட் பண்ணி அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற ரீதியான ஒரு கருத்து. ஆனால் அவர் பிரதமருக்கு நெருக்கமானவர், அப்போ ஒரு கவலை இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் ஆஃப் பிஜேபி மிகவும் குறைய தொடங்கியது. அதனால் அவர்களுக்கு ஒரு 2 வகையான பிரச்சனைகள். ஒன்று, திரு மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் செய்கிறார். அது வந்து ஆர்டிகல் 370 இருக்கட்டும், ராமர் கோயிலா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை அவர் செய்து முடித்து காட்டுகிறார். அதனால அவரை வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்ந்து இருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு
கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அப்படி பர்டிகுலரா திரு மோகன் பாகவத் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டு காலமாகவே அந்த ஃபீலிங், அந்த பர்செப்ஷன் இருந்திருக்கிறது. இந்த தேர்தல் பரப்புரையில ஒரு இதுல திரு நட்டா சொல்றாரு, RSS ஒரு காலத்துல எங்களுக்கு முக்கியமாக இருந்தது, இன்னைக்கு நாங்க RSS தாண்டி வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுவும் RSSக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. சோ இப்ப என்ன சிக்கல் என்றால், ஒரு மிக முக்கியமான விஷயம், இது ஸ்ரீகாந்த் அவர்களும் ஏத்துப்பார், RSS சித்தாந்தமே கலெக்டிவ் லீடர்ஷிப். அதாவது ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளை போன்று ஒரு கொண்டு போய் அந்த மாதிரி மனித வழிபாடு அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. சோ அவர்களுக்கு அதுவும் ஒரு சிக்கல். ஏன்னா பிரதமரே என்ன சொன்னாரு, தெய்வ பிறவிங்கிற மாதிரி அவர் தன்னையே சொல்லிக்கிட்டார். சோ இதெல்லாம் பிரச்சனைகள் RSSக்கு கொடுக்க தொடங்கின. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் திரு மோகன் பாகவத் திட்டவட்டமா, ஏங்க எதிர்கட்சியினர் சரியாக ஒரு கேம்பெயின் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு போலாமே, ஆளுங்கட்சி சேர்த்து ஏன் சொல்லணும்? ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தான் அந்த மெசேஜ். மிக முக்கியமா அவர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்காதீங்க. காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னது யாரு? பிஜேபி தானே சொன்னாங்க, மோடி தானே சொன்னாரு. சோ எதிர்கட்சிகளுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. தேர்தலில் போட்டியிடுபவர் நம்மளுடைய எனிமி என்று பார்க்க முடியாது. ரைவலாக இருக்கலாம், எனிமி கிடையாது. இதெல்லாம் யாருக்கு கொடுக்கிற அட்வைஸ்? பிரதமருக்கு தானே கொடுக்கிறாரு. நான் இது பாஜகவுக்கு இல்ல சார், இந்த நேரத்துல சொல்லிருப்பது பிரதமர் பதவியேற்று 2 நாள்ல சொல்றாரு அப்படின்றப்போ, இது பிரதமர் இந்த ஆட்சி அமைந்ததிலே RSSக்கு விருப்பம் இல்லையான்ற கேள்வி வருதுல்ல? இல்ல பாஜக ஆட்சி அமைப்பதில் RSSக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு என்னவென்றால் அவர்களுடைய அறிவுரைகள் ஏற்றப்பட்ட சித்தாந்தம். இந்த கேள்வி தேர்தலுக்கு முன்பு ஒருவேளை மெஜாரிட்டி கம்மியா இருந்ததுன்னா மோடி பிரைம் மினிஸ்டர்ல வேற யாரோ பிரைம் மினிஸ்டர் அதை RSS இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல 240 வந்ததுக்கு அப்புறம் அகைன் மோடி பிரைம் மினிஸ்டர் அப்படின்றப்போ இந்த கருத்து வேறுபாடு இன்னும் அதிகரிக்குதா? இல்லைங்க, இப்ப ஆக்சுவலா அந்த சினாரியோ தான் வந்திருக்கு. 240 அப்படிங்கிறது பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் RSS இந்த ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்துல பாஜகவுக்கு அவர்கள் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறார்கள். அவர் RSS பாஜகவை காலவாரி விடணும், இல்லாட்டி மோடி அவர்களை மாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடவில்லை. ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, அதிருப்தியில் இருக்கிறோம், நீங்கள் உங்களை ஒரு அளவுக்கு மீறி ஒரு நினைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது RSS ஒரு மெசேஜ் பிரதமருக்கு தான். இந்த ஃபுல் ஸ்பீச் மோகன் பாகவத்துடைய ஸ்பீச்சே ஒரு நபருக்கும் இல்ல 2 நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேச்சு தான். அது எல்லாருக்கும் பொதுவா மத்த கட்சிகளுக்கும் சொன்னாரு, RSS காரியகர்த்தாக்கு சொன்னாரு, அதெல்லாம் இருக்கலாம். பட் அதனுடைய டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 நபர்கள். ஓகே ஓகே, நான் திரும்ப வரேன். நான் திரு குமார் அவர்கள்ட்ட RSS விட இல்ல ஒரே ஒரு செகண்ட். அது நம்ம சுமன் ஸ்ரீராமன் ரொம்ப அழகா எல்லாத்தையும் கோர்வையா பேசினார். ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இன்டரப்ஷன் இல்லாதனால. பட் அவர் சொன்னது என்னன்னா, RSS மிக முக்கியமான கோட்பாடு சித்தாந்தம் என்னன்னா, தனி மனிதனை நம்பாதே, தத்துவத்தை நம்பு அப்படிங்கிறது தான். ஆகவே யாரையும் அவர்தான் தனி மனிதர் ரொம்ப உயர்த்தி பிடிப்பதுங்கிறது RSS கிடையாது. அது தத்துவத்தை நம்பு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஓகே ஓகே ஓகே, இங்க RSS விட நாங்க வளர்ந்துட்டோம்னு நட்டா சொன்னதுதான் இந்த பிரச்சனைக்கு இன்று காரணமாக வளர்ந்திருக்கோம் இந்த பேச்சு. அதாவது RSS உடைய 2 பேருமே, திரு மோகன் பகவத்தா இருக்கட்டும், திரு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே இந்தியா குடியரசு ஆன பிறகு பிறந்த இந்திய குடிமக்கள். செப்டம்பர் 11 திரு மோகன் பகவத் பிறந்த தேதி, செப்டம்பர் 17 மோடி பிறந்தது. 6 நாளைக்கு சீனியர், 6 நாள் மோகன் பகவத் பிரதமரோட சீனியர். 2வது, அதாவது RSS அது ஒரு கலாச்சார அமைப்பு. அது அதனுடைய நோக்கம், அது அதுக்கு பெரிய பின்புலம் இருக்கிறது. அது 1925 ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே இந்திய பண்பாட்டையும் இந்திய கலாச்சாரத்தையும் இந்தியாவை பாதுகாக்கவும்
அது வந்து ஒரு பேரலாவே அது இளைஞர்கள்ட்ட நல்ல ஒழுக்கத்தையும் நீங்க சொல்றப்ப அப்படி சொல்லுங்க சார். வேற ஒருத்தர் கேட்ட மதவாதம் எப்படி அது சொல்லுவாங்க? மதவாதம் வேணும்னுக்கு பேசுறவங்கள என்ன சார் செய்ய முடியும்? வேணும்னுக்கு தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்ன பண்ண முடியும்? அதாவது அது வந்து ஒழுக்கத்தையும் நல்ல நாட்டுப்பற்றையும் நம்ம இளைஞர்களுக்கு ஊட்டுவிக்கிறது தான் அதனுடைய முதல் இனிஷியல் அதனுடைய இது அப்படி தான் இருந்தது. அது ரெண்டாவது அது பெருசாக வளர்ந்து அதற்கப்புறம் பின்னால் 80ல் தான் அது 80 வரைக்குமே 80க்கு முன்ன வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் வந்து மதவாதத்தை தூக்கி பிடிக்கல. இல்லை மதவாதம் தானே சார். அது மதவாதத்துக்கு நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், குறுக்கிடாமல் கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. அதாவது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வரும்பொழுது இஸ்லாம் மதம் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் வரும்பொழுது கிறிஸ்தவ மதம் வந்தது. இந்த 2 மதத்துக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் இந்து மதமும் இந்து கலாச்சாரமும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் படர்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த மதத்தை அங்கேருந்து வந்த வரவழைக்கப்பட்ட மதங்கள் அவங்க வந்தது வெறும் முதல்ல வந்து ஆக்கிரமிக்க வந்து அதுக்கப்புறம் படையெடுப்பாக்கி அரசியலாக்கி அரசாங்கத்தை நிறுவி அதை எதிர்த்து இந்த இந்துக்கள் போராடி இருக்காங்க, கிறிஸ்தவர்களை எடுத்து போராடி இருக்காங்க. கடைசியில் ஆங்கிலேயர்களை எடுத்து போராடும் பொழுது இஸ்லாமியர்களும் நம்மளோட சேர்ந்து போராடினது உண்மை. எல்லாருமே இந்தியர்கள் தான். எல்லாருமே ஒரு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ராமசாமியோ சுப்பிரமணியமோ தான் இருந்திருப்பாங்க. ஆனால் மதத்தால் பிரிக்கப்பட்டார்கள். அதனால் மதம் தான் இங்கே காரணமே தவிர மனிதர்கள் எல்லாரும் ஒன்று போல தான் இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகு காங்கிரஸில் ஏற்பட்ட அதுலேயும் மிதவாதம் தீவிரவாதம் அதுவும் ஆரம்பிக்கப்பட்டது. ஹியூமன் ஆரம்பிக்கப்பட்டது. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் RSS காங்கிரஸை நம்பாமல் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த RSS. இந்த RSS வந்து பிற்காலத்தில் அது வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்கள்லாம் சேர்ந்து மொரார்ஜி தேசாய் அவங்க பாஜகவை அரசியல் கட்சியாக நிறுவி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அது. அரசியலுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவர் ராமசுப்ரமணிய சாருக்கா இருக்கட்டும், சுமன் ஸ்ரீராமன் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு, மாநில தலைமை யாரு, அதை தாண்டி இன்னும் சொல்லா போர்ட்ஃபோலியோ இன்னும் ரிப்போர்ட் கார்டு வரைக்கும் RSS போகுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் இவங்களா கற்பனை. மனிதருக்கு மனித வளம் இருக்கு, மூளை இருக்கு, கற்பனை யோசிக்கிறதுக்கு என்ன வேணாலும் இருக்கு. பூரா இணையதளத்தில் பூரா யோசிக்கிறதும் பேசுறதும் அவங்களா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. RSS பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட காட்ட மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. இருங்க, மோடி வந்து RSS உடைய ப்ராடக்ட். அவர் அங்க இருந்து வெளிய வந்தவர் தான். அந்த பட்றையில வெளிய வந்தார் சார். இல்ல இவர்தான் 2014ல யார ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு ஒரு கேள்வி இருந்தப்போ சார் இது மோடி அங்கீகரித்தது யார் சார்? மோடி அங்கீகரித்தாங்க சார். RSS ப்ரோமோட் பண்ணிட்டு அந்த RSS விட இன்று மோடி வளர்ந்துட்டாரா சார்? யார் இப்ப அதிக வளர்ந்ததாக இறக்குனதாக ஏன் பாருங்க. நட்டாவுடைய பேச்சல் சொல்லுங்க. நட்டா என்ன சார் சொன்னாரு? நட்டா என்ன சொன்னாரு? சுயமா செயல்பட வேணும்னு வேணா அவர் மனசுல நினைச்சிருக்கலாம். சுயமா செயல்படணும். அரசியல் கட்சியில யார் வேணாலும் கேளுங்க, அரசியல் கட்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க சுய சேவர்கள், எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அரசியல் கட்சி அதை பார்த்துட்டு இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்குமே தெரியும் அது. ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு அட்வைஸுக்காக. இப்போ அவர் மணிப்பூர் பிரச்சனையை பற்றி பேசினார். போன மேல ஆரம்பிச்சது மணிப்பூர் பிரச்சனை. மணிப்பூர் பிரச்சனைக்கு வரலாற்று ரீதியாக என்ன காரணம்? 47, 49 தான் அது இந்தியாவோட இணைக்கப்பட்டது. 49 இணைக்கப்பட்ட ஒரு வருஷமா நூலியை மட்டும் வச்சு பேசாங்க. அதுக்கு வரலாற்று பின்னணியை பார்க்கணும். 49 இணைக்கப்பட்டது. இணைக்கப்பட்ட போது மெய்ட்டி ஜனங்களை அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பழங்குடியினர் இல்லைன்னு விட்டுட்டாங்க. அவங்க அன்னையில இருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனையை உடனே தீர்க்க முடியாது. அதுக்கு நிறைய வரலாற்று பின்புலம் இருக்கிறது. அங்க வந்து கஞ்சா தான் மூலதன தொழிலே. அதுதான் அந்த தொழில குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதை தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உலகத்தையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறது கஞ்சா. அந்த கஞ்சாவை தடுக்கிறதுக்கு போறதுனால, அந்த கஞ்சாவெல்லாம் ஒழிச்சதுனால அந்த முதலமைச்சர் மேல கோபம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை உடனே சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெரிய மனிதர் ஸ்தானத்தில் ஒரு திரு மோகன் பகவத் அவர்கள் இன்னும் 1 வருஷம் ஆகிருக்கிறது, எலெக்ஷன் நடந்திருக்கு, நீங்க பிரதமராக இருக்கீங்க, ஆகையினால இதை ஷார்ட் அவுட் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கலாம். சொன்னா தப்புன்னு இருக்கு. அதை எடுத்துக்கிறதுக்கு மூணாவது முறையா பதவி எடுத்ததுக்கு அடுத்து சொல்றாரு அப்படின்றப்பதான் அந்த கேள்வி வருது. என்ன கேள்வி இது? என்ன இருக்கு? அவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரு அட்வைஸ் கொடுக்க கூடாதா? அவரோட சக வயசுலயும் சரி மூத்தவர் அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒவ்வொருத்தரும் இன்டர்பிரேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. மோகன் பகவத் அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த அட்வைஸ்ல இருந்து மீறி செயல்படுகிறதா பாஜக? திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட இந்த தேர்தலின் போதே சொல்லப்பட்டது RSS வந்து முழுவீச்சில் வேலை பார்க்கல, தேர்தலில் பல இடங்களில் RSS பார்க்க முடியல. அப்படின்னா
ஃபுல் மெஜாரிட்டியோட மோடி வர்றதை ஆர்எஸ்எஸ் விரும்பல. அவர் வந்துட்டான்றதை பிரதிபலிக்குதா இன்னைக்கு? இல்ல அதாவது ஃபுல் மெஜாரிட்டியோட ஆர்எஸ்எஸ் வந்து மோடி வரத விரும்பல, நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆர்எஸ்எஸ்ங்கிறது பொதுவா பாதி இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கல. ஒரு நிமிஷங்க, அதுதான் வந்து நட்டா அவர்கள் சொன்னாரு, எங்களுக்கும் பாக்வா அதாவது அந்த காவி கொடிக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு நாங்க வந்து அதையெல்லாம் தாண்டி போயிட்டோங்கிற அளவுக்கு பேசினாரு இல்லையா? அதை நம்ம எல்லாருமே கேட்டோம். சோ அப்படி இருக்கும்போது காரணம் என்னன்னாக்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள பல பேருக்கே வந்து அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கம்ங்கிறது சேவை மனப்பான்மையுடன் நடக்கக்கூடிய இயக்கம். அதை தாண்டி மக்கள் பணி அதை அரசியல்ல ஈடுபடணும்னு சொல்றவங்க பொதுவா எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு போறாங்க. கடந்த காலங்களில் ஜனசங்கம்னு இருந்தது, ஜனசங்கத்துக்கு பிறகு ஜனதா பார்ட்டி இருந்தது, ஜனதா கட்சிக்கு பிறகு பாஜக அப்படின்னு வந்தது. பாஜக ஆரம்பிக்கப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்னு ஆரம்பிக்கப்படல, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல காந்தியன் சோசியலிசம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் பின்னால வந்து அவங்களுக்கு முழு சப்போர்ட்ங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து ஜனசங்கம் அப்புறம் ஜனதா பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்போது சரி பாஜக வந்து ஒரு பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த காவி கொடிதாங்கிறத அவங்க கடந்த காலங்கள்ல இருந்ததுங்கிறத மறந்துட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா அத்வானி அவர்கள் அதே காவி கொடி பாஜக கொடியை தாண்டி காவி கொடியும் தான் அந்த ரத யாத்திரை இதெல்லாம் செய்தால் அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி. அதை நம்ம யாருமே மறந்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை தாண்டி வளர்ந்துட்டோம்னா ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தாய் அமைப்பு இல்ல தந்தை அமைப்புன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தந்தையால இன்னும் ஒரு பிள்ளையை உருவாக்க முடியும், ஆனா ஒரு பிள்ளையால எத்தனை முயன்றாலும் எத்தனை பிள்ளைகள் சேர்ந்தாலும் ஒரு தந்தையை உருவாக்க முடியாதுங்கிறது தான் பாயிண்ட். அப்படி இருக்கும்போது இதுதான் ஒரு மெசேஜ். அதாவது என்னன்னா தன் பிள்ளைகள் வந்து சரியான பாதையில் செல்ல வேண்டும் தான் எந்த ஒரு தந்தையும் விரும்புவார். அப்படிங்கும் போது அதுக்கான அறிவுரைகளை சொல்லுவாங்க. அவங்க பொதுவா சொல்றது ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலயும் வந்து தங்களுக்கு பதவி வேண்டும் இல்ல தங்களுக்கு அதிகாரம் வேண்டும்ன்ற விஷயங்களை சொன்னதுல அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு பண்பாடு இந்த மாதிரி எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் தேசபக்திங்கிற இதுல இணைப்பு புள்ளியில அவங்க வந்து தொடர்ந்து தங்களது பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதான் விஷயம். பாஜக பதவியில இருந்தா மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ங்கிறது இல்ல. இத்தனை ஆண்டுகளாக நம்ம சொல்லக்கூடிய 100 வருஷம் சொல்றோம் அப்படின்னாக்க எந்த பதவியையோ இதுலயோ வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வந்து உட்கார்ந்துக்கிறது இல்ல. அவங்க கூட ஒரு ஒருங்கிணைப்புக்கு மட்டும்தான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அப்படிங்கிற அளவுல வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து டெபியூட் பண்ணுவாங்க. அது என்னைக்கு வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் திரும்ப வந்து ஆர்எஸ்எஸ் தாய் இயக்கத்துக்கு கூப்பிட்டுப்பாங்க. அவங்களும் எந்தவித ஒரு இதுவும் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய பணிகளை திரும்ப ஒரு பிரச்சாரக்க செய்யப்படுவாங்கிறதெல்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். இதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்கு. ஈவன் ஆர்எஸ்எஸ் தலைவர்களே கூட ரிட்டையர் ஆனவங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப மிக மிக ஒரு எளிமையான வாழ்க்கை நீங்க எல்லாம் நினைச்சு போய் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் இதுல இருந்து வந்து பின்னால வந்து இங்க இந்து முன்னணி ஆரம்பித்த ஐயா ராமகோபாலன் அவர்கள் ஒரு துறவு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்னு பார்த்தோம். அவருக்கு ஒரு பெட்டு ஒரு ரூம் அவ்வளவுதான் இந்து முன்னணி ஆபீஸ்ல அப்படித்தான் வாழ்ந்தார். அவருக்காக எந்த சொத்து பத்து எதுவுமே சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்த மாதிரியாகத்தான் தங்கள் சேவை மனப்பான்மையுடன் கடைசி வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம வந்து இன்னைக்கு இப்ப தலைவர் பதவிக்கு வந்துட்டோம், நம்ம பிரைவேட் ஜெட்ல தான் போகணும், இல்லன்னா வந்து லட்சக்கணக்கான வேல்யூக்கு நம்ம சூட் போடணும்னு அந்த மாதிரியான மைண்ட் செட் இல்ல. அமைச்சர்களோ ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க வாழ்ற மாதிரியான வாழ்க்கை வாழணும், அவங்க போர்ட்ஃபோலியோக்கு இல்ல அவங்களுடைய லெவலுக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ அது வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி யாருமே எதையுமே சொல்லவே இல்லை. ரொம்ப எளிமையா இருக்காங்க ஆனா பதவியை இன்னொருத்தர் அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. இல்லையே, அப்படி சொல்லவே படல. நான் சொல்வது இவங்களுடைய எளிமையான வாழ்க்கை, இவங்களுடைய போக்கஸ் எல்லாம் தேசபக்தி நான் சொன்ன அப்ப மத்தவங்களுக்கு கிடையாதுன்னு கேட்கிற மாதிரி. அப்படி இல்லை. இங்கே சொல்லக்கூடியது என்னன்னாக்க போக்கஸ்ங்கிறது மக்கள் சிந்தனை, மக்களுக்கான சேவைன்னு இருக்கணும். இதுல இந்த பிரிவினை ஏதாவது பதவிக்கு வர்றதுக்கு அரசியல் செய்துங்கிறது வேறு. ஆனா வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இருக்கும் போது அந்த நோக்கம் அதாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறது தான் பாயிண்ட். தேச நலன்கிறது எந்த காலத்துல பிரிவினைக்கு வித்திடக்கூடிய விஷயங்களை ஒரு ஒப்பீடு சொன்னீங்க. அதுல 2 இருக்கு. ஒண்ணு பையன் வளர்ந்துட்டா அவனா முடிவெடுத்துக்குவான்னு நினைக்கக்கூடிய தந்தை விட்டுருவாங்க. இன்னொன்னு இவன் எது சொன்னாலும் இவன் வந்து நம்ம சொல்ல கேட்க மாட்டான், அவன் எக்கேடு கெட்டு போறான் அப்படின்ற தந்தை இருப்பாங்க. நீங்க சொல்ல வருவது எந்த வகை? அது இது பையனை பொறுத்து இருக்குல்ல. பையன் வந்து ரொம்ப பொறுப்புடன் செயல்படுவான்னா இவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லைன்னு இருக்கும்.
கறிகட்டு போன பயல வந்து நீங்க என்ன சொன்னாலும் உருப்பட மாட்டா, நம்ம அடுத்த பிள்ளைகிட்ட போக்கஸ் பண்ணுவோம் தானே தந்தை இருப்பாரு. அது நம்ம எந்த பையனை பத்தி பேசுறோம், எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? சரி, ஓகே. அதே மாதிரிதான் கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நிச்சயமாக யாரும் பெரியவர் சிறியவர் அப்படிங்கறதுல இவர் சொல்லக்கூடியது எந்த அடிப்படைவாதி, அதாவது ஐயா ராமசுப்ரமணியம் அவர்களை பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் வந்து தன் மனதில் பட்ட பல விஷயங்களை சொல்லக்கூடியவர். அவர் வந்து சங்கு மேன் அப்படின்னாக்க RSS பின்புலத்திலிருந்து வந்தவர். அவர் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பொதுவா, யூ கேன் டேக் அ மேன் அவுட் ஆஃப் சங் பட் யூ கேனாட் டேக் அ சங் அவுட் ஆஃப் மேன். அப்படியான ஒரு மனிதர், அந்த தேசபக்தியில் சற்றும் குறையாத எந்தவித அந்த பொதுவாவே அந்த கொள்கை கோட்பாடு, இந்த தேசபக்தி, தேச ஒருங்கிணைப்பு, ஒருமைப்பாடுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம சகோதரர் இவர் பேசும்போதும் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது RSS வந்து நாங்க RSS அடியொற்றியை மட்டும்தான் நாங்க பாஜக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இருக்கு. ஆனாலும் அதை மீறி இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த RSS அடிவற்றி வந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டை மறுத்து விட்டு, ஆனா யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஊழல்வாதிகளும் எதிர்கட்சியை சேர்ந்த ஊழல்வாதிகளுக்கும், அதே மாதிரியாக அங்க வந்து இந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக வன்மத்தை கக்கியவர்களுக்குமே சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கறதுதான் ஒரு வருந்தத்தக்க விஷயம். அதுல 60% அதிகமானவர்கள் தோத்தும் போயிருக்காங்கிறதும் ஒரு பாடம். ஓகே, கேட்போம் திரு ஸ்ரீகாந்த். இது வந்து ஒரு வகையில கண்டிப்புன்னு நீங்க சொல்லலாம், இன்னொரு வகையில இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது, நீயா பாத்துக்கோ அப்படின்ற அளவுக்கான வார்த்தைகளாவது இதை பார்க்கலாம்ல. அது கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. அதாவது நீங்கள் வந்து நிறைய விடயங்கள் நீங்கள் சேத்ராமன் கிட்ட, ரமேஷ் சேத்ராமன்ட்டையும் கேட்டீங்க. முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது எங்களுடைய கட்சி செயல்பாடுகளில் இணைந்தே ஒரு இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி இங்கே கூட இணைந்தே வரக்கூடிய இயக்கம் தான் RSS இயக்கம். ஒரு தாயின் அரவணைப்பை நீங்கள் வந்து மோகன் பகவத் பேச்சில் பார்க்கலாம். அவர் வந்து 10 விஷயத்தை பாராட்டுறார். 10 ஆண்டுகளில் நடந்த இது நல்லா பண்ணீங்க, இது நல்லா பண்ணீங்க, இது நல்லா பண்ணி, அது ஒரு தாயின் அரவணைப்பு. அப்புறம் வந்து ஒரு தந்தையின் கண்டிப்பு, இதை நீங்கள் சரி பண்ணுங்க, இதை சீக்கிரம் பண்ணுங்க, இதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு வழி நடத்துறாரு. அதாவது அவருடைய எண்ணம் போக்கு எல்லாமே இங்கே வந்து நாங்கள் நல்லா செயல்படணும் அப்படிங்கிறது தான். ஒரு 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 பெற்றோரோட எண்ணம் இதை எப்படி இருக்கும்னா, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி எந்த விதத்துலையும் அவங்க பிரிஞ்சு போயிடல. ரெண்டாவது, நீங்கள் அவங்கள வெளியில் நிறுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எங்கள் கூடவே இணைந்து செயல்படுகிறார்கள். அவர் சொன்னார், ஆர்கனைசிங் செக்ரட்டரினார். மாநில அளவிலும் மத்திய அளவிலும் தேசிய அளவிலும் எல்லா இடத்துலையும் RSS இயக்கத்தை சேர்ந்த பிரச்சாரக்குகள், துறவர வாழ்க்கை வாழக்கூடிய தன்னலமற்ற தொண்டர்கள் எங்கள் கூட இணைஞ்சு பயணிக்கிறாங்க. அவங்க வழிநடத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் வெளியிலேருந்து வரல. இதை சொன்ன சேதுராமனே அவரே கான்ட்ரடிக்ட் பண்ணுறார். இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டாங்க. எந்த மாநிலத்தில் சேர்க்குறாங்களோ அந்த மாநிலத்தில் ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி இருக்கார், அதே RSS சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அது ஒரு காமன் கன்சென்சஸ். அதாவது அரசியல் கட்சி செயல்படுவதற்கு எது வெற்றிக்கு சாதகமாக இருக்குமோ அதெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதல் வெற்றி பெறும்போது எடியூரப்பா அவர்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் தான் எங்கள் வெற்றி அதுக்கப்புறம் சாத்தியமாகுது. அப்படி இருக்கும்போது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, வழக்கம் இருந்தது அந்த இடத்துல. ஸோ ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அங்கே செயல்பட்டு கொண்டே போகிறது. ஒருத்தர் தன்னுடைய இயக்கத்திலேருந்து பிரிந்து வந்து இணைந்து வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு மக்களுக்கு தொண்டாற்றும் போது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டியது முக்கியங்க. இப்போ எங்கள் தலைவர் சொல்கிறாரு, பணமே கொடுக்காம தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம், வெற்றிகரமாக தோர்த்து இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. என்னுடைய சித்தாந்தத்தில் நான் வலிமையாக இருந்திருக்கேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னன்னா, ஒரு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் மக்களுக்கு புரியும் எப்படி பாஜக ஆட்சி நடத்தும், எந்த மாதிரி செய்யும், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தர முடியும். இது மாதிரியா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு உறுதுணையாகத்தான் எங்களுக்கு இருக்கிறாங்க. அதுக்காக தான் வழிகாட்டுறாங்க. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன். உறுதுணையா இருக்கவங்கள பல நேரங்களில் வந்து உதாசீனப்படுத்திடுறீங்களோ, அதனுடைய வெளிப்பாடையே இதை பார்க்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்க எடுக்கலான்னு பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய நெறியாண்மை. ஆனால் அது வாய்ப்பே இல்லை. என்னன்னு கேட்டால், நான் தான் சொல்கிறேன், எங்கள் உடன் பயணிக்கிறார்கள், எங்கள் கூட இருக்கிறாங்க. கேசவ விநாயகம்ஜின்னு ஒருத்தர் எங்கள் கூடவே இருக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார் தமிழகத்தில்.
தேசிய அளவில் சந்தோஷ் இருக்கிறார், எங்களை வழிநடத்துகிறார். எல்லா முடிவுகளும் அவரை கலந்து ஆலோசித்து தான் எடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து அவங்க வந்துடல. அவங்க வந்து மோகன் பகவத்ஜி பேசுறாருன்னா நாங்க அப்படியே முழு ஆதரவோட அவர் சொல்றதை ஏத்துக்க போறாங்க. அது மோடிஜியாக இருந்தாலும் சரி, அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க உண்மைகள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர் எதிர்கட்சிகளுக்கும் சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னதுல கடைசி பாரா பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு கூட சொல்லி இருக்கிறார் எப்படி அவங்க நடந்து கொள்ள வேண்டும், நாடு முக்கியம் நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அறிவுரையில தெளிவாக இருக்கிறது. சரி, ஓகே. நான் சுமந்த் அவர்கள்ட்ட ஆர்எஸ்எஸ் நேரடி தொடர்புடைய நபர்கள் வந்து ஓரம் கட்டப்பட்டாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அதனுடைய வெளிப்பாடு இன்று ஆர்எஸ்எஸ் ஜாக் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ரமேஷ் சேதுராமன் கூட சொன்னார், ஆர்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணவங்கலாம் சீட் இல்லை, வெளியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் சீட் கொடுத்தாங்க. அதுவும் தோல்விக்கு ஒரு காரணம்னு, அதுவும் இந்த பேச்சுக்கான காரணமா இருக்குமா? இல்ல, நிச்சயமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாஜகவில் வந்து உயர் பதவிகளுக்கு சென்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸா தான் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர்களா மட்டும்தான் இருப்பார்கள். அது மெதுவாக குறைய 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 அதுக்கப்புறம் என்னாச்சு, பிஜேபியில இருந்து வந்தவங்களுக்கே அந்த உயர் பதவிக்கு வாய்ப்பு இல்லாமல் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க, மற்ற கட்சிகளில் இருந்து வந்தவங்க, இப்ப உதாரணத்துக்கு இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 118 பேரோ என்னமோ பாஜக டிக்கெட்ல போட்டியிட்டவங்க ஒரு காலகட்டத்தில் வேற கட்சியில் இருந்தவர்கள். சோ அந்த டைல்யூஷன் ஆகி கொண்டிருப்பதும் நிச்சயமா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒன்றாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அது திரு அத்வானியாக இருக்கட்டும், திரு வாஜ்பாயா இருக்கட்டும், திரு முரளி மனோகர் ஜோஷியா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பிலிருந்து ஏன் திரு மோடி அவர்களையா இருக்கட்டும், அங்கிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் அதுல ஒரு ஐடியாலஜிக்கல் டைல்யூஷன் ஆகி நீங்க இந்துத்துவா கொள்கையை விடுங்க, எந்த விதமான ஆர்எஸ்எஸ் கொள்கையை விடுங்க, இந்துத்துவாவை பத்தியே வந்து விருப்பம் இல்லாத வேறு கட்சிகளில் இருந்து ஆதாயத்திற்காக தங்களுக்கு எதிராக கேஸுகளை மறைப்பதற்காக வந்திருக்கிற நபர்களை வந்து உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காத ஒன்று. சோ பிளஸ் பரவலாக ஆர்எஸ்எஸ்ல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு அளவுக்கு பர்சனல் இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கிறாங்களோ, கம்யூனிஸ்ட கொள்கையில நம்ம 1000 தப்புகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு கூட காசு வாங்காம ஒரு தேர்தல் பணிக்கு வராங்கன்னா அது ஐதர் ஆர்எஸ்எஸ் இருக்கணும், இல்லாட்டி கம்யூனிஸ்டா இருக்கணும். மற்ற எல்லாருமே வந்து கமர்ஷியல் பேசிஸ்ல தான் ஆப்ரேட் பண்றக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சோ அந்த பர்சனல் இன்டெகிரிட்டியே வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சே பிஜேபியில, அப்படிங்கிறது நிச்சயமா ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கவலையா இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஸ்பீச்ல வெளிவந்திருக்கிறது கம்மி தான். ஓகே, திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட இனி அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி இருக்கும், ஆர்எஸ்எஸ் உடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஏன்னா இது இப்போது முழு என்டிஏ கவர்மெண்ட் அமைந்திருக்கிறது. நீங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் பார்த்திருப்பீங்க, முழு என்டிஏ கவர்மெண்ட் அது மாதிரி அமைந்திருக்கப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது திரு சுமன் குறிப்பிடும் பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். இது இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு முன்பாக இது நடந்தது. பத்திரிகையெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஆர்எஸ்எஸ் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா 2024 to 2025 இந்த 100 ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதாவது இப்போ ஒரு 18 நாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் முக்கியஸ்தரெல்லாம் இங்கே வந்து எப்படி இந்த எல்லா நாட்களிலும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டெசிஷன்லாம் எடுத்திருந்தாங்க. அதே போல ஆனால் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய விழாவாக 100ஆண்டு விழாவை கொண்டாடணும்னு டெசிஷன் எடுத்த ஆர்எஸ்எஸ் திரு நட்டா அவர்கள் பேசின பேச்சு ஆர்எஸ்எஸ் விட நாங்கள் உடந்து விட்டோம், அவர்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி வந்த பேச்சுகளுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர், நாங்கள் செஸ்ட் தம்பிங் பண்ண வேண்டாம், எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விழாலாம் தேவையில்லை, பப்ளிசிட்டி அதெல்லாம் தேவையில்லை, எங்களுடைய சர்வீசஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், அது போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்பவே அந்த வித்தியாசங்கள் வெளிப்படையாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த வேறுபாடுகள் தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ ஹேவிங் செட் தட், இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், மக்களை வந்து பிரித்தாடுகின்றதுங்கிறது நிச்சயமாக மதத்தின் பெயரால் மட்டுமல்ல, ஒரு இனத்தின் பெயரால். அதாவது ஒரிசால தமிழர்கள் நான் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த வெற்றியை கொண்டாடினாலும் கூட அதெல்லாம் டெஃபினட்டா இட் வில் நாட் பி டு த லைக்கிங் ஆஃப் ஆர்எஸ்எஸ்.
உதாரணமா சொல்றேன், தமிழ்நாட்டில் RSS வளர்ந்ததற்கு காரணம், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிடுறேன். திரு சேதுராமன் அவர்கள் என்னை பத்தி கொஞ்சம் உயர்வாக பேசினா அவருக்கு மிகுந்த நன்றி. அந்த தமிழ்நாட்டில் RSS வெளிப்படும் பரவலாக தெரிந்தது, வளர்ந்தது. அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா திரு சூரிய நாராயண ராவ் அப்படின்னு நாங்கெல்லாம் சூரியஜின்னு கூப்பிடுவோம். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அதே போல இங்க ஏராளமான சர்வீசஸ் செஞ்சவர். RSSங்கிறது சர்வீஸ் தான். அந்த சர்வீஸை செஞ்சு மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் அந்த சர்வீசஸை கொண்டு சேர்த்தவர் என்பது சிவராம்ஜிங்கிறவர். அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஆகவே இந்த தமிழன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவங்களையும் நம்மளையும் பிரித்தாளுகின்ற வகையெல்லாம் செஞ்சதெல்லாம் ஐ திங்க் இட் இஸ் நாட் டு தி லைக்கிங் ஆஃப் RSS அட் ஆல். அதெல்லாம் கூட இன்டைரக்டா ஹிண்ட் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க. இது அடுத்தடுத்த நாட்கள் டெஃபினட் தெரியல. ஏன்னா இது இன்னைக்கு RSS வேணுமா வேண்டாமா அப்படிங்கறது டிசைட் பண்ண வேண்டியது பிஜேபி தான். இப்ப கேசவ விநாயகத்தை பத்தி பேசுற, கேசவ விநாயகத்தை போய் கேளுங்க நான் RSS இல்லையான்னு அவருக்கு தெரியும். சோ அது நான் ஒரு விஷயத்தை இன்சிடென்டா நான் சொல்லிடுறேன். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இனி வருங்காலத்துல இதே மாதிரி RSS தொடர்பே கிடையாது. அதாவது அவங்களுடைய RSS தொடர்பு இல்லாட்டா கூட அது சர்டன் பிரின்சிபிள்ஸ், அதாவது மக்களை பிரித்தாளுகின்ற வகையில மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு நாடுதான் முக்கியம். அந்த அதற்கு ஊறு விளைவிக்கும் வகையிலே நடக்கும் என்றால் அது RSSக்கு லைக்கிங்காக இருக்காது. அப்படி இல்லை என்றால் அது பிஜேபிக்கு மிகப்பெரிய இழப்பாகத்தான் முடியும் என்று நான் கருதுகிறேன். ஓகே குமார், அடுத்த நாட்கள் ரொம்ப கடினமா இருக்கும். என்டிஏல கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கும், RSS விமர்சிக்கும், எப்படி சமாளிக்கும் அரசுன்னு கேட்கறாங்க. இதை சீரியஸா எடுத்திருக்கிறது மீடியாக்கள் எடுத்திருக்கலாமே தவிர, அல்லது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை பலர் தெரிவிக்கலாமே தவிர, இதை யாருமே சீரியஸா எடுக்கல. எதிர்க்கட்சிகள் கூட எடுக்க மாட்டாங்க. இது நிறைவாட்டி நடந்திருக்கு சார். வாஜ்பாய் காலத்தில் நடந்திருக்கு. வாஜ்பாய் காலத்தில் இதை போல வெளியே அந்த காலத்தில் இவ்வளவு மீடியா வெளிச்சம் கிடையாது, அதனால தெரியல. இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் சார், ரெண்டு விஷயத்தை நான் விளக்கம் கொடுத்தேன். ரெண்டு விஷயத்தால தான் அவர் பேசினார். ஒன்று சிறுபான்மையினர் விஷயத்தில் பிரதமர் பேசுனதா இருக்கட்டும், அமித்ஷா பேசுனதா இருக்கட்டும், நட்டா பேசுனதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் ஒரு பொதுவான கருத்தை ஒரு விஷயத்தில் சொன்னார். மணிப்பூர் பிரச்சனை ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இந்த ரெண்டுக்கும் ஒரு அடிப்படையான காரணம் என்னன்னா, மேற்கு வங்கம் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மாதிரி ஆக்கியாச்சு, அரேபியா மாதிரி ஆகிட்டு. மேற்கு வங்கம் மம்தா பண்ணிச்சு அப்படி ஆக்கிட்டாங்க. கேரளா ஏற்கனவே துபாய் மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கேரளாவில் முக்கால்வாசி பகுதி அப்படி இருக்கு. நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா, நீங்க அப்படியே தமிழ்நாடு எடுத்துக்கங்க. தமிழ்நாடு இன்னொரு 2 வருஷத்துல இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா தமிழ்நாடு அப்படித்தான் ஆகும். அப்படி ஆக்கியிருக்காங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் பதட்டத்தில் பிரதமர் கடைசி தேர்தலில் ஒரு 4 கட்ட தேர்தலுக்கு பிறகு அவர் கவர்மெண்ட்டை நிர்வாகம் பண்ணுறதுல இருக்கிறதுனால அவருக்கு கிடைத்த பல இன்புட்டை வச்சு இதை கவுண்டர் பண்ணுறதுக்காகத்தான் அவர் சில கவுண்டர்களை கொடுத்தாரே தவிர, அது மோகன் பகவத் அவர்களுக்கு எப்படி புரிந்து கொண்டார்களோ தெரியாது. ஆனால் அதற்காக அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் நான் சரியான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். நான் இதுதான் நடந்தது, இது நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் கருத்து 100 சார். சுப்பிரமணிய சாமியை விட சுப்பிரமணிய சாமியை விட நிர்மலா சீதாராமன் கணவரை விட வேற யாராவது வெளியே யாரும் வரணுமா விமர்சிக்கிறதுக்கு? அவ்வளவு மோசமா விமர்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. பாப்போம். ஓகே ரைட், நேரம் இல்ல. அடுத்த நாட்கள்ல இந்த உறவு எப்படி இருக்க போகிறது, அதை தாண்டி இது மோதல் இல்ல, ஒரு தந்தை மகனுக்கான வழிகாட்டுதல் அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க, இல்ல மோதலான்றதை பொறுத்து பார்க்கல. வாதத்தில் பங்கோட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.